வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. வரலாற்றில் இரண்டாம் பாடமான இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம், இந்த பாடத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்மளோட முந்தைய பதிவில் எதை பற்றி பார்த்தோம்? அதாவது ஆசியாவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்களும் காலனிய நீக்க செயல்பாடுகளும், இந்த ஒரு தலைப்பை நம்ம பார்த்தோம். அந்த தலைப்பில் பிரெஞ்சு இந்தோசீனா பற்றி முதல்ல பார்த்தது. அதில் காலனிய எதிர்ப்புணர்வின் எழுச்சி, வியட்மின் கட்சியோட உதயம் எப்படி இருந்துச்சு. அதாவது முதல்ல வியட்நாம் தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 1927 உருவாக்குனாங்க. அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பணக்காரர்களும் நடுத்தர பிரிவு மக்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹோச்சிமின் 1890 டாங்கிங்கில் பிறந்தார். பாரிஸ் அமைதி மாநாட்டில் வியட்நாமின் சுதந்திரத்திற்காக அவர் ஆதரவும் திரட்டினார். 1925 புரட்சிகர இளைஞர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நிறுவினார். இரண்டாம் உலகப் போரோட தொடக்கத்தில் பிரான்ஸு ஜெர்மனியால் 1940 தோற்கடிக்கப்பட்டுச்சு. அப்போ ஹோச்சிமின்னும் அவருடைய தோழர்களும் இந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு வியட்நாமோட விடுதலையை முன்னெடுக்க ஆரம்பித்தாங்க. 1941 ஜனவரி மாதத்தில் வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவங்க நிறுவனாங்க. இதுதான் வியட்மின் கட்சியோட உதயம், அதோட சுருக்கம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்கம் எப்படி இருந்துச்சு அப்படி பார்க்கும்போது, இந்த மாகாணங்களில் இரட்டை ஆட்சி, இதோட செயல்பாடு எப்போ தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 சுதேசி இயக்கத்தோட தொடங்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 1919 இரட்டை ஆட்சி முறையை இவங்க அறிமுகம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்தியாவை தொழில்மயமாக்குறதுல நடவடிக்கை குறைபாடுகள் என்னென்னவா இருந்துச்சு. பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா எப்படி இருந்துச்சு. அதாவது இங்கிலாந்து இந்த பெருமந்தத்தின் தீய விளைவுகளை அவங்களோட காலனிய நாடுகளின் தோள்களில் மாட்டினாங்க. ஏனைய நாட்டு பொருட்களை காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இதோட விளைவாக என்ன ஆச்சுன்னா, ஆங்கில அரசுக்கு எதிரான அரசியல் போராட்டங்கள் இந்தியாவில் தீவிரம் அடைஞ்சுது. அப்புறம் இந்திய வேளாண்மையின் மீது இந்த பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம் எப்படி இருந்துச்சு. அதாவது இந்த பெருமந்தத்தோட தாக்கம் ஒரு மரண அடியை கொடுத்துச்சு. 1930 இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராடும் குணம் மிக்க மாபெரும் மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற ஆரம்பித்தாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா? அதாவது ஆங்கிலேயருக்கு இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் 1935 இந்திய அரசு சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒரு பெரும் வெற்றியை பெற்றாங்க. அப்படி இருந்த போதிலும் என்ன ஆச்சுன்னா, இரண்டாம் உலகப் போரில் காங்கிரஸ் அமைச்சர்களை கலந்து ஆலோசிக்காமலேயே ஆங்கில அரசு இந்தியாவை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்யும் கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டது. இது நம்ம முந்தைய பதிவில் பார்த்ததோட சுருக்கம் இல்லையா? இப்போ இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆப்பிரிக்காவில் குடியேற்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, ஆப்பிரிக்காவோட கடற்கரை பகுதிகளில் 16ஆம் நூற்றாண்டில் இட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு சில ஐரோப்பிய குடியேற்றங்கள் உருவாச்சு. ஆனால் 19ஆம் நூற்றாண்டோட இறுதி கால் நூற்றாண்டு வரையிலும் ஆப்பிரிக்காவோட உட்பகுதிகள் வெளி உலகத்துக்கு தெரியாமலே இருந்துச்சு. 1875 அப்புறம் ஐரோப்பியர்களோட காலனிகள் அங்கே உருவாச்சு. 1884 1885 இந்த ஒரு ஆண்டுகளில் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டில் காலனி ஆதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை அவங்களோட செல்வாக்கு மண்டலங்களாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானித்தாங்க. செல்வாக்கு மண்டலம் அப்படின்னா அவங்களோட செல்வாக்கை அந்த குறிப்பிட்ட ஒரு மண்டலத்தில் செலுத்துறது, சரியா? ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இந்த தீர்மானத்திற்கு எதிரான செயலாக இருந்துச்சு. போயர் போர்கள். இப்போ போயர்கள்னால் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய டச்சு குடியேறிகளின் வம்சாவளியினர் தான் ஆப்பிரிக்கநேர்கள் என்று அழைக்கப்பட்ட போயர்கள். இவங்களோட மொழி ஆப்பிரிக்கான்ஸ், சரியா?
இப்போ இங்கிலாந்தோட காலனிகளான நேட்டால், கேப் காலனி இந்த ரெண்டுக்கும் சுதந்திர போயர் நாடுகளான டிரான்ஸ்வால் மற்றும் ஆரஞ்சு சுதந்திர அரசு இதுக்கும் இடையே ஒரு நீண்ட காலமாக நட்புறவு ஏற்படவே இல்லை. 1886 டிரான்ஸ்வால் பகுதியில் தங்கம் இருப்பதை கண்டுபிடிச்சதை தொடர்ந்து அதிக அளவிலான ஆங்கிலேய சுரங்க தொழிலை சார்ந்தவர்கள் ஜோஹனஸ்பர்கும் அதோட சுற்றி இருக்க இடத்துலையும் குடியேற ஆரம்பித்தாங்க. இவர்களை வெறுத்த போயர்கள் இவர்களை என்னென்னு குறிப்பிட்டாங்கன்னா உட்லாண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. அதாவது இதோட பொருள் அயலவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்படி குடியேறினவங்க மீது அதிக வரிகளை விதித்த போயர்கள் அவங்களுக்கு அரசியல் உரிமைகளையும் மறுத்தாங்க. உட்லாண்டர்ஸின் அரசியல் உரிமைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளையும் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படலை. அதனால் தென்னாப்பிரிக்காவில் யாருக்கு அதிகாரம் அதிகம், போயர்களுக்கா இல்லை ஆங்கிலேயர்களுக்கா? இந்த மாதிரியான ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆங்கிலேயர்களால் தாக்கப்படுவோமோ அப்படின்ற அச்சத்தில் போயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆயுதம் ஏந்த ஆரம்பித்தாங்க. ஆங்கிலேயர்களையும் தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1899 தொடங்கிய இந்த போயர் போர்கள் 1902 வரை, அதாவது 3 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துச்சு. போரோட தொடக்கத்தில் போயர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் 1990 முதற் பாதியில் புதிதாக தெரிவிக்கப்பட்ட ஆங்கில படைகளால் போயர்கள் தோற்கடிக்கப்பட்ட பிரிட்டோரியாவும் கைப்பற்றப்பட்டுச்சு. ஆங்கிலேயர்கள் என்ன நினச்சாங்கன்னா போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஆனால் போயர்கள் குரில்லா போரை கையாண்டாங்க, அதாவது மறைஞ்சிருந்து தாக்குறது. இது ஒரு 2 ஆண்டுகளுக்கு நீடிச்சுது. இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஆங்கிலேயர் வயல்களையும் பயிர்களையும் நாசம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் போயர் பெண்களையும் குழந்தைகளையும் பாசறைகளில் சிறை வச்சாங்க. உணவு மருத்துவ பற்றாக்குறையின் காரணமாக சுகாதார வசதிகள் இல்லாமல் 26,000 போயர் மக்கள் இறந்து போயிட்டாங்க. 2 போயர் நாடுகளையும் ஆங்கிலேயர் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் இணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் நாளடைவில் சுய ஆட்சி இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் இவங்க கொடுத்தாங்க. 1907 டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு இந்த 2 நாடுகளுக்கும் முழுமையான பொறுப்பாட்சி வழங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த 4ம் ஒரே ஒன்றியமாக உருவாச்சு. அதாவது நேட்டால், கேப் காலனி, அதுக்கப்புறம் இந்த 2 டிரான்ஸ்வால் ஆரஞ்சு சுதந்திர அரசு. சரியா? அதுக்கப்புறம் 1909 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தென்னாப்பிரிக்கா சட்டம் கேப் டவுனில் ஒன்றிய பாராளுமன்றத்தை அமைச்சு கொடுத்துச்சு. 1910 தென்னாப்பிரிக்கா ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா உதயமாச்சு. இது என்ன அப்படின்னா நம்ம முதலே பார்த்தோம் இல்லையா, போயர்கள்லாம் யாருன்னு, அதுதான் இங்கே கொடுத்துருக்காரு. சரியா? இப்போ தென்னாப்பிரிக்காவில் தேசிய அரசியல் பற்றி பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் 2 முக்கிய அரசியல் கட்சி செயல்பட்டுச்சு. அதில் பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி ஒன்று, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கனர்கள், அதாவது அப்படி அழைக்கப்பட்ட போயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பெரும்பான்மையாக கொண்ட தென்னாப்பிரிக்கா கட்சி. சரியா? முதல்ல என்னது, ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி, இன்னொன்று போயர்களை கொண்ட தென்னாப்பிரிக்கா கட்சி. சரியா? இந்த முதல் பிரதம மந்திரியான போத்தா எதை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்தவர். ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை அவர் நடத்திக்கிட்டு வந்தார். ஆனால் தென்னாப்பிரிக்கா கட்சியை சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்சாக் அப்படிங்கிறவரோட தலைமையின் கீழே தேசிய கட்சியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1920 தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்கா கட்சி, அதாவது ஸ்மித்ஸ் என்பாரின் தலைமையில் 41 இடங்களை அவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த ஒரு தருவாயில் ஆங்கிலேயர் அதிகம் இருந்த அந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்கா கட்சியோட இணைஞ்சாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்கனர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மித்ஸ் என்ன பண்ணார், பெரும்பான்மையை பெற்றார். இப்போ தென்னாப்பிரிக்காவில் இந்த இன ஒதுக்கல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல இன ஒதுக்கல் அப்படின்னா அதோட பொருள் தனிமைப்படுத்துதல் அப்படின்னா ஒதுக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது 1947 தேசியவாத கட்சியோட கொள்கையாக இருந்துச்சு.
1950 முதல் வரிசையாக பல சட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அதாவது ஒட்டுமொத்த நாடும் பல்வேறு இடங்களான தனித்தனி பகுதிகளாக பிரிக்கப்பட்டுச்சு. வெள்ளை இனத்தவருக்கும் வெள்ளையர் அல்லாத இனத்தவருக்கும் இடையில திருமணங்கள் தடை செய்யப்பட்டாச்சு. ஏறத்தாழ அனைத்து பள்ளிகளும் அரசோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டாங்க. இதோட மூலிமா என்ன ஆச்சுன்னா, வெள்ளையருக்கு வழங்கப்படும் கல்வியில இருந்து மாறுபட்ட கல்வியை ஏனைய ஆப்பிரிக்கர்களுக்கு அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. பல்கலைக்கழக கல்வியும் வந்து பிரித்து வைக்கப்பட்டுச்சு. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை கருப்பின மக்களுக்கு இடையிலான அரசியல் சமத்துவம் வந்து மக்கள் தொகையில் 2/3 பங்காக இருக்கும் கருப்பின மக்களின் ஆட்சியை குறிக்கும் உண்மையின் அடிப்படையிலேயே வந்து இன ஒதுக்கல் உருவாச்சு. நெல்சன் மண்டேலா அரசியல் வானில் பிரகாசிக்க தொடங்கிய பொதுமக்களின் பேராதரவை பெற்றபோது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து தடை செய்யப்பட்டு நெல்சன் மண்டேலாவை சிறை வச்சுட்டாங்க. உலக அளவிலான எதிர்ப்பலைகள் தென்னாப்பிரிக்காவில் இனவாத ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வர உதவுச்சு. அதுக்கப்புறம் 1990 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான அந்த தடை வந்து விலக்கி கொள்ளப்பட்டு மண்டேலா வந்து 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் விடுதலை செய்யப்பட்டார். இதனை தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் ஆப்பிரிக்க மக்களுக்கு வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டுச்சு. தேர்தலில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின குடியரசுத் தலைவராக ஆனார். இன ஒதுக்கல் கொள்கை ஒரு முடிவுக்கு வந்தாலும் ஆப்பிரிக்காவின் பொருளாதார மண்டலம் முழு ஆதிக்கமும் வெள்ளை இனத்தவர்கிட்ட தான் வந்து இருந்துச்சு. இப்போ கருப்பின மக்களுக்கு எதிரான இனக்கொள்கை அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்பிரிக்கனர்கள் வந்து கருப்பின மக்களுக்கும் சிறுபான்மை இந்தியர்களுக்கும் எதிராக கடுமையான இனக்கொள்கையை வந்து பின்பற்றினாங்க. கருப்பின மக்களின் குடியிருப்புகளை நகரங்களின் சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கு உள்ளதான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்துறதுக்கான 1923 ஒரு சட்டமும் வந்து இயற்றப்பட்டுச்சு. ஏற்கனவே 1913 இயற்றப்பட்ட சட்டம் வந்து வெள்ளை மற்றும் கருப்பின விவசாயிகளை வந்து பிரித்து வச்சுச்சு. இதனால் நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் கருப்பின மக்களால் நிலங்களை வாங்கவே முடியாமல் ஒரு நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 1924 தேர்தலில் வெள்ளை இன சுரங்க தொழிலாளர்களை அதிகம் கொண்ட தொழிலாளர் இயக்கத்தின் ஆதரவோட தேசிய கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. 1924 இயற்றப்பட்ட சட்டம் வந்து கருப்பின மக்களை வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதிலிருந்தும் தொழிற்சங்கத்தில் சேருவதிலிருந்தும் தடுத்துச்சு. மாநிலத்தில் கருப்பின மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி மண்ணின் மைந்தர்களான கருப்பின மக்கள் அனைத்து உரிமைகளும் மறுக்கப்பட்டு அவர்கள் அரசியல், பொருளாதாரம், சமூகம் இதை எல்லாத்துலேருந்தும் துன்புறுத்தப்பட ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த அந்த ஆப்பிரிக்காவில் அந்த காலனிய எதிர்ப்பு இயக்கங்கள். சரியா? நம்மளோட அடுத்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள் எப்படி இருந்துச்சு, இதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.